ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேலூர் காலேஜ் பசங்களுக்கு ஒரே ஒரு புகலிடமான ஸ்பாட், லவ்வர் ஸ்பாட். அந்த ஸ்பாட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்குன்னு தெரியல, அவ்வளோ பேர் வந்து ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. சரி நம்மளும் அதை நம்பிட்டு சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம், நிறைய சரி செஞ்சிக்கோட்டை அந்த மாதிரிலாம் இருக்கும், இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அதனால் நானும் ஒரு கேங்கை கூப்பிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஆனால் எனக்கு தான் என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அது அமையவே இல்லையே. சரி அதனால் பாய்ஸ் கேங்கோட உள்ளே போனேங்க. உள்ளே போயிட்டு நல்லா இருக்குது, செஞ்சு போட்ட மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு வந்தேன். அது உள்ளே போனால் தான் தெரியும் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் வந்ததும் இல்லை. வேலூர் கோட்டைக்கு சைட்லலாம் தண்ணிலாம் விட்டு வச்சுருக்காங்க. இதில் தான் நான் புக்கெல்லாம் படிச்சிருக்கேன், இதில் தான் முதல்லாம் விட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். அந்த மதில் சுவர் தாங்க செம்மையாக இருந்துச்சு. ரோட்லேருந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது எப்படி தான் கட்டினாங்கன்னு தெரியல. அந்த மதில் சுவர் நல்லா டிசைனாக நல்லாவே இருந்துச்சு. தண்ணிலாம் பச்சை கலர் தாங்க இருக்குது. சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம், நம்ம உள்ளே வெளியே இவ்வளோ நல்லா இருக்கே, உள்ளே எவ்வளோ எப்படி இருக்குமோ சொல்லிட்டு தெரியல. உள்ளே போனால் தான் தெரியும். அந்த தண்ணி வர்றதுக்கெல்லாம் சைடில் காவால் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு இங்கே செம்ம வெயில், இந்த சம்மர் டைமில் வேறு நாங்கள் போயிட்டோம். செம்ம வெயில் தாங்கவே முடியல. நீங்களும் இந்த மாதிரியான வேலூர் கோட்டைக்கு போகிறீங்கன்னா சம்மர் டைமில் மட்டும் போயிடாதீங்க, ஏன்னா அவ்வளோதான் தாங்கவே முடியாது வெயில். அப்புறமேட்டுக்கு ஒயிட்டாக போனாலும் சரி டல்லாக போனாலும் சரி தீஞ்சு போய் தான் வருவீங்க. அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் முன்னாடி போகிறாங்க பாருங்க, அவங்க தான் அது எனக்கு இங்கே கூப்பிட்டு வந்தது, வாடா அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள நம்பிட்டு வந்தேங்க. இவ்வளோ உள்ளே போயிட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வேலூர் கோட்டைக்குள்ளே போயிட்டே இருக்கும். உள்ளே போயிட்டே இருக்குன்னு பார்த்தா வேலூர் கோட்டையை காணும். வேலூர் கோட்டை எங்கடான்னு சொல்லிட்டு கேட்டால் வேலூர் கோட்டைலாம் கிடையாதா, இதாண்டா கோட்டையே அதாண்டா சொல்கிறாங்க, இந்த காம்பவுண்ட் சூர் அதுதான் கோட்டைன்றாங்க. அடப்பாவீங்களா, இதை நம்பிட்டு நானும் வந்துட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். உள்ளே பார்த்தா உண்மையாக கோட்டை இல்லைங்க, நானும் செஞ்சு கோட்டை மாதிரி அந்த மாதிரி எதனா இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு வந்தேன். ஆனால் உள்ளே எதுவுமே இல்லைங்க. எனக்கு அப்படியே என்ன சொல்ல, இவனுங்களை ஏன்டா எனக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் விட நம்ம வந்துட்டோம், என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஆலமர இதெல்லாம் நிறையவே இருந்துச்சு, அதை வச்சுட்டு தூங்கிட்டு தான் ஜாலியாக விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே ஏதோ அறிவியல் பூங்கா ஏதோ ஒன்று இருக்கான், பூங்காவோ ஏதோன்னு சொன்னாங்கப்பா. சரி அதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு இதாங்க அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணி நேராக போனோம்னா அதுக்குள்ளே இருக்கும். நம்ம இந்த ஊஞ்சலில் வந்து லாஸ்ட்டாக விளையாடிக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டாக விளையாடினா உடம்பு ஃபுல்லாக டயர்ட் ஆகிடும். அதனால் சுற்றி பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் அதில் வந்து விளாட்ணும். சரி நல்லாவே இருந்துச்சு. லைட்லாம் ரொம்ப செம்ம வெயிலுங்க, தாங்கவே முடியல. நீங்களும் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா சம்மர் டைமில் மட்டும் தயவு செய்து வந்துடாதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்கிற மியூசியமுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த அரசர்களோட சிலைலாம் வந்து நிறையவே செதுக்கி வச்சுருந்தது. 1 இல்லை 2 இல்லை, அது நிறையவே செதுக்கி வச்சுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டுறதான் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் புக்கில் வந்த மாதிரியே இருக்குது. நானும் அந்த மாதிரியே பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கிறேன். வில்லு, அம்பு, கத்தி அதெல்லாம் வேறு போஸ் வேறு கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது நல்லா தான் இருந்தது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பேரிங் வண்டியையும் அங்கே இருந்துச்சுங்க. சரி நாங்களும் பேரிங் வண்டி இல்லை, அதாவது பேரிங் அது குண்டு போட்டு நம்ம அடிப்பாங்களாம் பக்கத்துலேயே அதையும் கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா இரும்புலேயே இருக்குது. சரி அதுக்குள்ளே பசங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இது 2